ஹாய். இந்த வீடியோவில் நான் என்ன பண்ண போகிறேன்னா நேற்று தான் ட்ரிம் பண்ணேன். ஸோ இன்றைக்கி ஹேர் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு கடைக்கு போனால் இங்கே வெட்டுறதுக்கு லண்டனில் வெட்டுறதுக்கு எவ்வளோ ஆகும்னா 12 பவுண்ட் ஆகும். 12 பவுண்டு 8 to 12 பவுண்ட்ஸ் ஆகும். ஆக்சுவலாக ஒரு பவுண்டு 100 வச்சுக்கோங்களேன். ஸோ இந்தியா கணக்குப்படி எவ்வளோ ஆகுதுன்னா 1200 ஆகுது. ஆல்ரெடி 3 டைம் நான் 8 மந்த் ஆகுது. ஆல்ரெடி 2 டைம் வெட்டிட்டேன். ஸோ இந்த டைம் வெட்டுறதுக்காக போகலான்னு பார்த்தேன். இன்றைக்கி ஹாலிடே. ஸோ கடை எதுவுமே இல்லை, வெட்ட முடியாமல் போயிடுச்சு. எனக்கு முடி வெட்டணும் தான். ஏன் இதை வெட்ட போகிறது யாருன்னா என்னோட மனைவி. ரெடியா தேமே? எஸ். ஓகே, இவங்க தான் என்னோட ஒரே ஒய்ஃபு. ஸோ எனக்கு முடி வெட்டுறது இவளுக்கு பயப்படுறனோ இல்லையோ, என்னோட மாமியாருக்கு ரொம்ப பயப்படுறேன். அவங்க என்னையே திட்டுற மாதிரி இவங்ககிட்ட சொல்லுவாங்க, இவகிட்ட சொல்லுவாங்க, என்னடி அது மூஞ்சி அப்படி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்காகவே வீடியோ கால் பேசும்போது அவங்கள பார்த்துக்காம அப்படியே ஓடிடுவேன். ஸோ இன்றைக்கி முடி வெட்டி விட போடுறது என்னோட மனைவி. எல்லாம் செட் பண்ணி வச்சா ஓகே. ஸோ இந்த ட்ரிம்மர் எனக்கு ரொம்ப லக்கியான ட்ரிம்மர். இந்த ட்ரிம்மர் ஞாபகம் இருக்கா? இந்த ட்ரிம்மர் என்னோட பர்த்டேக்கு என்னோட ஒய்ஃபோட அண்ணன், அதாவது என்னோட மச்சான் கிஃப்ட் பண்ணார். ஆக்சுவலாக இவ தான் ஆர்டர் பண்ணோம். இது ஆர்டர் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு வேறு எதுவும் ஃபிலிப்ஸ் ஆர்டர் பண்ணலான்னு நினச்சியோ? ஃபிலிப்ஸ் தான் ஆர்டர் பண்ணலான்னு நினச்சா. ஆனால் நோவான்னு ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணிட்டான். ஓகே போட்டோம். அது சரி ஓகே. சரி, ரொம்ப வளவலண்ணா. சரி வெட்டுவோமா? இது அவ்வளோதான், மாட்ட வேண்டியதானே? எத்தனை எம்எம் இது? 9 mm. ஓகே, ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது மேலே ஏதாவது துணி போட்டுக்கிறீங்களா? துணி டவல் போடு. ஏதாவது டவல் அந்த துவைச்ச டவல் அது போடு. அது அழுக்கான டவல். ஓகே, ரெடியா பார்பர் மேடம்? எஸ். இந்த ஊரில் எப்படின்னா, நம்ம சென்னையிலலாம் எப்படின்னா ஜென்ஸ் தான் வெட்டுவாங்க. எல்லா பார்பர் ஷாப்லேயும் ஜென்ஸு. நான் தெரில சிட்டியில் எப்படின்னு தெரில. ஆனால் இங்கே எப்படின்னா கேர்ள்ஸுமே முடி வெட்டுறாங்க. பார்பர் ஷாப்பில் வெட்டுறாங்க, சருன்னு வராங்க, வெட்டிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் எந்த சைடு முடிச்சு எடுப்பீங்க? நான் இந்த சைடு. ஓ, இந்த சைடாக வச்சுருப்பீங்க. என்ன இவ்வளவு முடி வளர்ந்துருக்கு? இப்போ 4 கிலோ வெட்டிடுவியா? கொஞ்சம் ஃபஸ்ட்டு டைம்ன்றதால ஒரு 2 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். 2 மணி நேரம் ஆகுமா? ஓகே, இதான் ஃபஸ்ட் டைம். இந்தியாவில் இருக்கும்போது கூட இப்படி பண்ணதில்லை. ஓகே, இதேமே ஆரம்பிதேமே. இல்லைங்க, முதல்ல இப்படி வலிச்சுக்கணும். ஓகே, முடி இருக்கு, அதெல்லாம் பார்த்துக்கணும். ஐயோ, வெக்கையா இருக்கு. லண்டனில் வெக்கையாறது. நான் இப்போ ஒரு ப்ரொஃபஷனல் ஹேர் கட்டு. அப்படியா? எத்தனை வீடியோ தான் பார்த்துட்டு இருந்தான். ஓகே, போதகரா மாறிட்டேன். அல்லவாய் பட்டேல் மாதிரி மாறிட்டேன். இப்போ வெட்ட ஆரம்பிக்கலாம். ரெடி? இருயா, வேண்டிப்போம். வா, எந்த சம்போதனை இருந்தாலும் நல்லபடியாக இருந்து என் மூஞ்சி பார்க்குற மாதிரி இருக்கணும். ஆமீன். ஐயோ, வெட்டிட்டியா? ஐயோ ஏப்பா, இந்த கை என்ன பண்ணுற நீ? இந்த கையை வச்சுக்கிட்டு அப்படி எத்தனை ரெண்டுத்தையும் சேர்த்து எத்துன்னு போ. கொஞ்சம் பயமா தான் இருக்குது. அப்படியா? ஆமா, இது முடியல. ரொம்ப பாரு, வெட்டக்கூடாதுல்ல. முடியலன்னு வை. வெட்டுதா இல்லையாப்ல? நீ கீழே இருந்து வரவே இல்லையே. கீழே இருக்கு முடி. கீழே இல்ல நான் ஃபர்ஸ்ட் இங்க தான் வெட்டணும். ஓ, வாயை திறக்காதீங்க. வாயை திறக்கூடாதா? வாயை திறந்தா வாய்க்குள்ள தான் போகும். எப்படி பார்த்தனோ அப்படி அந்த யூடியூப் பார்த்த மாதிரியே வெட்டிடுவேன் இல்ல? யூடியூப் பார்த்த மாதிரி இல்ல. அப்படிதான் நிறைய முடி இருக்குங்க உங்களுக்கு. காது தேமே, காது என்ன ஏதோ கண்ணமேனிக்கு வெட்டிக்கிட்டு இருக்க? கரெக்டா ஒரு லேயரா வெட்டுறியா? அப்படிதான் இப்படிதான் வெட்ட சொன்னாங்க. இப்படி வெட்ட சொல்றாங்களா? அது வெட்ட சொல்றாங்க. எனக்கு வெட்டுதான்னு பாரு ஃபர்ஸ்ட். வெட்டுதா? வெட்டுதுங்க. ஓகே, இரு திரும்பி பார்க்குறேன். தெரியுதா போய் வெட்டியிருக்கா? வெட்டி. தேமி, நீ கீழே அப்பா
எப்பா எப்படி தான் இது கேட்குது சவுண்டு? ம் காதுக்குள்ள 10 ஈ போகிற மாதிரி இருக்குது. தேமே பார்த்து தேமே. பார்த்து தானே தேமி வெட்டுறேன். ஓகே. இவன் ஏன் மாஸ்க் போட்டிருக்கான்னு நினைக்காதீங்க. இவளுக்கு கொஞ்சம் டஸ்ட் அலர்ஜி. ஆக்சுவலாக எனக்கு தான் டஸ்ட் அலர்ஜி. முடி இவளுக்கும் டஸ்ட் அலர்ஜியா. ஸோ முடியெல்லாம் மூக்குள்ளே போயிடும்னு சொல்லிட்டு மாஸ்க் போட்டிருக்கா. ஃபேஸ் காட்ட வேண்டியதானே, ஏன் மனைவியோட ஃபேஸ் காட்ட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்க்குற 5 பேர் நினைக்கலாம். ஆனால் அவளுக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம். என்னது? ஓ ஏன் இந்த டைமில் வேர்க்குதுன்னு தெரியல. அப்பா இவ்வளோ ட்ரெஸ் வேற போட்டு மேலே அவ்வளோ தள்ளாது, கீழே தள்ளாது. சரி ஓகே. சீக்கிரம் பண்ணி முடி. எவ்வளோ நேரம்? பறக்கக்கூடாது, பொறுமை வேணும். இங்கே பாருங்க, பொறுமை வேணும், அப்போ தான் பண்ண முடியும். இது வெட்டினே இல்லையாப்ல, எனக்கு வெட்ட மாதிரியே தெரியலையே. வரும் வெட்டிட்டேன். இப்போ அடுத்து எதை போடணும்? இல்ல ஃபர்ஸ்ட் இன்னும் இதுவே முடியலையே, உங்களுக்கு ஒழுங்காவே பண்ண முடியல. அப்படியா? எனக்கு வந்து ஒழுங்கா காமிக்க மாட்டேங்குது. சரி ஓகே. ஏதா கிறிஸ்டின் பாட்டு பாடிட்டே வெட்டு. என்ன இன்னும் வரல பாட்டு? இல்லைங்க, ஃபர்ஸ்ட் டைம் வெட்டுறேன் நானும் காதுக்குள்ள வெட்டுற. ஐயோ, காதுக்குள்ளேயே முடி இருக்கும். காதுக்குள்ளேயே முடி இருக்குல்ல தேமே, அதுவும் போயிடும். தேமே விளையாட்டுக்கெல்லாம் வெட்டல தேமே, உண்மையிலே நான் ஒரு பார்பரா இருக்கேன் தேமே. அப்படியா? ஆமாங்க. இந்த ஓகே தேமே காதோட வெட்டிட போற. ஜெயிலர் படம் மாதிரி அப்புறம் அப்படின்னு ஆயிரும். ரொம்ப வெயிலாக இருக்கு. லண்டனில் இவ்வளோ ஹீட் இருக்காது. இன்றைக்கி ஏன் இவ்வளோ ஹீட் இருக்குன்னு தெரியல. ஒருவேளை இவ வெட்டுறதுனால எனக்கு உள்ள அடி வயிற்றுலேருந்து பயத்தில் வேர்க்குதா என்னன்னு தெரியல. டெமிரும் வெற்றியா இல்லையாப்ல? வெட்டியாச்சா? இல்லைங்க அப்பா, ஒரு பார்பர் ஷாப்க்கு போய் இப்படி வேகம் எனக்கு என்னமோ வெட்டின மாதிரியே தெரில தெய்வமே. இந்த இது எப்போ போடுவ? புஸ்கா ஆமாம், புஸ்கா அடிக்கலாம். வெயிட் பண்ணுங்க, சார்ஜ் போயிடும் போல. இது அதெல்லாம் இல்லை, ஃபுல்லாக இருக்குது. 100 இருந்துச்சு. அப்படியா? எப்பா ப்ரொஃபஷனலாகவே மாறிட்டா. பின்னாடி முடிஞ்சதா இல்லையா? பின்னாடி ஓரளவுக்கு முடிஞ்சிருக்கு. இப்போ எங்கே இருக்குது மிச்சம்? மண்டையா மேலே தானா? மேலே தான் இருக்குதா? இல்லை தேமே, இது வெட்டின மாதிரியே தெரியலையே தேமே. தெரியாது தேமே, வெட்டியிருக்கேன். வெட்டினதுக்கு அப்புறம் தான் தெரியுமா? ஃபுல்லாக வெட்டி முடிச்சதுக்கு அப்புறம் பாருங்க. ஓகே. சீக்கிரம் அடுத்து வா. அவன் போடுற யூடியூப்ல கூட அவ்வளோ நேரம் இருக்காது. நீ அந்த அழுத்தமே இல்லையே உனக்கு. எனக்கு ஒரு இதுவே இல்லையே. அழுத்தித்தை. ஏய் உள்ள போற காது. போகக்கூடாது, இதுக்கு மேலே போனா அப்புறம் ரொம்ப இதாயிரும். ஓகே. ஐயோ தேமி, நீ அந்த அப்பா காது கிட்ட போறேனா? நீ அந்த மேலே வச்சிருக்கா பேரு என்னது? வேற ஏதோ வச்சு வெட்டுற மாதிரி இருக்குது. 36 அட வரிசையா வைங்க தேமே. என்ன தேமே? ஆமா, பெரிய வரிசையா தெரியாது. இது 3 6 12 வரிசையா கொட்டத்துல எப்படி இருக்கு? சரி, இதுல 9 தான் வெட்டணுமாமா? ஆமா. எஸ். எனக்கு 3லே வெட்டிருக்கலாம் தேமே. எனக்கு வெட்டின மாதிரியே தெரியலப்ல. முன்னாடி வெட்டிருக்கேன்ப்பா. முன்னாடி வெட்டி எது மிஷினா? மிஷின் தான். ஆஹா இல்ல. தேமே 0ல போட்டு எடு தேமே. 0லயா? என்ன தேமே சொல்றீங்க? 0ல. சரி, மண்டையில எப்ப அடிப்ப? அடிக்கிறேன் வெயிட் பண்ணுங்க.
இந்த புல்லுலாம் வெட்டுவாங்கல்ல, இங்க புல்லு வெட்டுற மிஷின்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கு லிட்டரலா. நீ வெட்டுறதா? இல்ல இது கட் பண்றது சொல்றேன். இப்படிதானே கட் பண்ணுவாங்க கோயின்னு. தானா தானா நான் முடி மண்டியில காது காது காதுக்கு மேல நீ காதையே பிடிக்கல, சின்ன பிடிச்சிக்கிட்டு இருக்க. காதை அமுக்கு கீழே. இப்படி பிடிக்கணும். எப்படி? காது கையோட வந்துட போகுது, ரொம்ப அழுத்துற. காது ஏன் கையோட வரும்? பரட்ட மண்டை மாதிரி இருக்கு. இப்படியோட அப்பா இப்படியோட ஆன்டி கிட்ட பேசணும். காட்டினு அவ்வளோதான். அவங்களே டென்ஷன் ஆயிடுவாங்க. என்னடா இது வெட்டினாங்களான்னு ஏற்கனவே 2 தடவை கேட்டேன். நீ வெட்டின மாதிரியே இருக்கு. அந்த சைடு பாருங்க, இதையுமே ஃபுல்லா வெட்டிட்டேன். அப்படியா? இப்போ எப்போ மேலைக்கு போவ? இதோ இப்போ முடிஞ்சிச்சுல, அடுத்து மேலதான். தவறு. நம்ம இன்னும் வாழ வேண்டியது நிறையா இருக்குது, அதுக்குள்ள மேலே போகக்கூடாது. ஐயோ, இந்த நேரத்துல ஒரு காமெடி தேவையா? எதையுமே காது நீ கையோடு. ஓகே. ஐயோ ஏசப்பா. மேலைக்கு போ, மேலே போ. ஸ்ப்ரே நில்லுங்க. இது வெட்டுறதுக்குன்னு வெட்டத்துக்கு இப்போ 6 வைக்கணும். ஓ 6ஆ? இப்போ 6. ஓகே ஓகே. ஆக்சுவலாக இது வெட்டினா செலவாகும். அந்த செலவாகிறதுக்குன்னு செலவாகக்கூடாதுன்னு ஒரு செலவு வச்சிட்டான். இது ஒன்று. இது இது எதுக்காக ஆகணும்? எதுக்கோ வாங்கணும். இல்லை அது என்ன இலை? அது ஐயோ மல்தானி மட்டி. இல்லை அது பேர் ரோஸ்பெரி வாங்கி தலையில் வச்சா நல்லதான். இங்கே ரோஸ்பெரி ரோட்டி வெளியவே இருக்குது, அது வாங்கி அடித்தா நல்லதான். அதுக்காக இது வாங்கினான். இது எவ்வளோ? 4 பவுண்டு 5 பவுண்டு 500 ரூபா. 10 பவுண்டுக்கு இது பண்ணி. சரி தேமே வெட்டிருக்கியா? இந்த சைடு வெட்டின மாதிரி இருக்குது தேமே. நீ சூப்பராக இருக்குது. வாவ், டிஃபரன்ஸ் தெரியுதா உங்களுக்கு? எப்படி அடுத்து சீக்கிரம் இது அடிக்கவா? இது அடிக்கவா? இதுல 2 மாத்து, இதுல 3 மாத்து. 3 இல்ல 6 வைங்க. 13 3 அடுத்து 3ஆ? 3 கிடையாது, 6. 6ஆ? என் டிஷர்ட்லாம் போச்சு. இந்தா சீக்கிரம். எந்த சைடு வேணும் சொல்லு. இந்த சைடு தானே? இஷ்டத்துக்கு தேமே ப்ளீஸ் தேமே. ஏன் தேமே நீ வேஸ்ட் பண்றீங்க? சரி அப்பா, சரி வெட்டு. 2 இழு இழுத்தேன். 2 இழு இழுத்ததே பாதி போயிடுச்சு. அதை வெட்டு, அதை ஃபுல்லா வெட்டு. அப்படிதான் வேணும் எனக்கு மண்டை. இதோ பாரு, இப்படி இருக்கணும். பிரமிடு. எஜித் பிரமிடு பார்த்துருக்கியா? இதேமே காலேஜ் ஸ்கூல் படிக்கிறப்போ எங்கள் அம்மா இப்படிலாம் வெட்ட விடல. அதனால எங்கள் அம்மா வச்சும் பரவாயில்ல. அதையுமே எங்கள் பாட்டி என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இத்தியோண்டு இருக்கணும்னுவாங்க. சரி, இத்தியோண்டு இருக்கணுமா? அது மாடு மண்டை மேலே மேஞ்சா கூட அது கடிக்கூடாதான், அந்த அளவுக்கு இருக்கணுமா. தூண்டுனுவாங்க. ஆமாம், கரெக்டாக வச்சு வெட்டி. இது நீ இறக்குற பாரு. இல்லைங்க கொடு. இல்லைங்க, இது தொடச்சி கொடுங்க. ஜெருகண்டி ஆரம்பிங்கள். இது நீ 6 9 பண்ணி 6 பண்ணுறதுக்கு நேரம் 6லே பண்ணிருக்கலாமே தேமே. நீ 6லே பண்ணிருக்கலாமே. சீக்கிரம். இல்லை, இப்போ 12 வேணும். 12ஆ? ஏன் 12 இங்கே அடிக்கணும். இங்கே கொடு. புஸ்கு மண்டையில் தேமே அது வெட்டாதேமே. 12. சரி ஓகே வைங்க. 6லே வெட்டு. 6லே வெட்டு. அவ்வளோதான். வெட்டுதா? நல்லா அழுத்தி வெட்டு. நல்லா அழுத்தி. நீ தூக்குற பாரு. அப்படி தேய். நீங்க இப்படிலாம் பண்ணக்கூடாது, ஒழுங்கா கம்முன்றுங்க. இங்க கை கழுவுற தண்ணியே குடிக்கலாம், அப்படிதான் இருக்கும் இங்க. ஏதேமே முடி நிறையா மாட்டியிருக்காதுல மிஷினில்.
என் காதுக்குள்ளே முடி போகுது. இருக்கு. என்ன பண்ணுறது சொல்கிறீங்க? அது இந்த நவுத்தி விடு. இந்தா இரு. ஆ வெட்டு. ஆஹா சூப்பர் தெய்வமே. இப்போதான் முடி வெட்டுறதே எனக்கு ஃபீல் ஆகுது. அடுத்து ஆஹா தெய்வமே ப்ரொஃபஷனலாகவே ஆயிட்டியே. அருமை அருமை அருமை. அவ்வளோதான், இது போதுமா? குக்குது கோமாளி சச்சின் மாதிரி இருக்கேன். என்னன்னா சிக்கனு வெள்ளி ஏதோ சொல்லுவான்னு, வெள்ளித்துள்ளி வெள்ளித்துள்ளி பூண்டு. இது என்னது? மருந்து 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 வருது. இன்னும் மருந்து வராம என்ன வரும்? சரி நான் அடுத்தே மேலே போதேமே. இப்போ தேமி கோதை காட்டுற மாதிரி இருக்கு. ஆஹா கடுத்துக்கிட்ட இருக்க தேமி. இந்த உலகத்திலேயே ரொம்ப நம்புறது யாரு தெரியுமா? 3 பேர்கிட்ட தான். 3 பேர்கிட்ட. ஏய் தேமி கீரை. 3 பேர்கிட்ட தான் நம்பி கழுத்தை தருவாங்க. எது எது சொல்லு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 3 பேர்கிட்ட தான் நம்பி. ஒன்று முடி வெட்டுறவங்க கிட்ட நம்பி பசங்க ஆம்பளைங்க கழுத்து தருவாங்க. ரெண்டாவது யார் சொல்லு? ஏய் நான் ரெண்டாவது வந்து டாக்டர் கிட்ட எந்த ஒரு இதுவும் இல்லாமல், எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் கழுத்தை குத்துருவாங்க பேஷண்ட்டு. 3ஆவதாக ஒன்று இருக்குது. அது யார் சொல்லு? எது? கரெக்ட். ஒய்ஃபு கிட்ட கழுத்து குத்துருவாங்க. வெட்டியே இல்லையா? நேராக வெட்டினா ஒன்றுமே தெரியாது. ஏய் கீரை தேமே மெதுவா. இது நீ நேராக இப்படி போ. நான் கொடு, நான் இங்கே செஞ்சு தரேன் பார். டிஷர்ட் போச்சு தேமே. ஐயோ தேமே கீழே டவல்ல விழுணும் ஆண்டவா. ஓகேவா? ஓகே. அடுத்து மண்டை மேலே. அடுத்துதான் பெரிய சைஸ். 12 வச்சு எதை வெட்டணும்? 12 வச்சு இங்கிட்ட கொதறி விடணும். இப்படி லைட்டாக கொதறி விட்டுட்டு அதுக்கப்புறம். யூடியூப்ல சொன்னாங்களா? யார் சொன்னா என்ன உங்களுக்கு? நீ எப்போ மேலே போவ? எனக்கு மேலே தான் போகணும். ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் வெட்டும் போது 4 மணி நேரம் ஆச்சா? இல்லைங்க, இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது. 4 மணி நேரமா? ஓகே. அடுத்து இப்போ 12 போட்டாச்சு. 12 போட்டிருக்கீங்க? 12 தானே போட சொன்னேன். ஆமாம். அப்புறம் 12 ஓ இவ்வளோ தூரத்துக்கு இப்போ வெட்டணுமா 12ல? இதேமே நல்லாவே இருக்காதேமே. 6லே போட்டு எடுத்துருதேமே. ஏய் 6லலாம் போடக்கூடாது. நீங்கள் வேறு லூஸ். ஏய் நிறையா இருக்கும் தேமே. என்ன இப்படி இருக்க? நான் நீக்கிறோம். அட கடவுளே. சீக்கிரம். இப்போ இதில் எவ்வளோ பண்ண தெரியல. 12லாம் இல்லை. தேமே அப்படியே சும்மா வெட்டுதேமே. ஃபர்ஸ்ட் 12ல வெட்டி பாரு, நல்லா இருக்குதான்னு பாரு. 6ல வச்சு வெட்டி. இப்போ நீ தான் ஃபுல் பார்பேரியன். 12 போ. இந்த சைடு வா. அந்த சைடு வாட்டி இந்த சைடு நிக்கிற. இந்த சைடு வரணும். இந்த சைடு வாட்டி அந்த பக்கம் வந்து நிக்கிறேனா? கையை வெட்டிக்க போற. கை எடு. வெட்டு. வெட்டு. இதை வச்சு கீழே தள்ளு. இப்படி தள்ளு. இப்படி தள்ளி வெட்டு. கீழே தள்ளு. இது கம்மியா வெட்டுமா? 12 பண்ணா கம்மியா வெட்டும் லூசு. அப்படிதான் சொன்னாங்க தேமே. அப்படி பண்ண கீழே தள்ளி விடு. இரு காது. இப்படி வா.
ஏய் கோட்டுக்கு மேலே போற. கோட்டுக்கு மேலே எங்க போறேன்? கோடை இங்கே இதுதாம்மா இருக்கு இது கோடு. இரு. கையில் வச்சு கோடு போடுறாங்க, இதை வச்சு கோடு போடு கரெக்டாக. இது ஏன் இந்த ஸ்ப்ரே பண்ண மாட்டேங்கிற நீ? அவங்க ஸ்ப்ரே பண்ண சொல்லலையே. ஓ யூடியூப்ல ஸ்ப்ரே பண்ண சொல்ல. பயப்படாதீங்க தேமே. எப்படி வர தேமே என்ன தேமே மண்டை இது? எனக்கு எடுத்துட்டு அது இருக்குது. நீ பனங்காய் சூப்பி போட்ட மாதிரி இருக்கு. எங்க அப்பா சொல்லுவாரு, பனங்காய் சூப்பி போட்ட மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லுவாரு. என்னமா இப்ப நீ வாரு, இப்படி வாரு. தேமி என்ன தேமி இப்படி வெட்டுற? நீ கரெக்டா வாரி வெட்டு தேமி. வெட்டுற நீ கரெக்டா வார. நல்லா. எப்பா ஐயோ, ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்டா இருக்கும் நினைக்கிறேன். இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். சாரி, இனிமே இந்த மாதிரி விஷப்பறிச்சு தேமி என் மண்டை பாதி வெட்டின மாதிரி கால் வாசி இங்க வந்து பாரு எழுதியிருக்குன்னு. நான் ஒன்றும் பண்ணலப்பா. இவர் தான் வெட்டது சொன்னாரு. வீட்டில் வெட்டது கடைசியில் பார்த்தா 10 பவுன் 12 பவுன் சேவ் ஆகும் மேனு. கடைசியில் மொட்டை தான் போட போறோம்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு போச்சு. தேவையில்ல, நீ கரெக்டாக வெட்ட மாட்டேங்கிற அவ்வளோதான். அந்த கொப்பரையெல்லாம் வெட்டு. என்னது அது தூக்கிட்டு இருக்கு பாரு. அந்த பின்னாடி இல்லை எனக்கு தேமி, அதெல்லாம் நான் கையில வந்து இது பண்ணிடுவேன். அப்படியா? சரி, ஓகே ஓகே ஓகே. கையில அப்படி தூக்கி வெட்டுவேன். வெட்டுவேன். ஓகே ஓகே. அவங்க இப்படி உள்ள விட்டு பண்ண சொன்னாங்க, அவ்வளவுதான். ஆனா நான் இத்தனை வருஷமா பார்பர் ஷாப் போயிட்டு இந்த மாதிரி என் மண்டே நான் இந்த ஷேப்ல நான் பார்த்ததே இல்லையே. தேமே நான் பார்வல தேவன் சொல்லுங்களா நீங்க? கொஞ்சம் எனக்கு அதுதான் தெரியல. எனக்கு ஏதோ 2 மலை மாதிரி இருக்குது. இது சூப்பரா இருக்கே. நல்லா இருக்குல்ல தேமி? நீ 6ல் போட்டு வெட்டினா சருன்னு வெட்டிடும். 6னா ரொம்ப குட்டி ஆயிடும் தேமே. இதுக்கு அதுவே பரவாயில்லன்றீங்களா? அந்த 6 சூப்பரா இருந்துச்சு தேமே. சரி, இந்த சைடு இப்படி வாரணுமா? வாரிட்டு வெட்டு. அந்த மாதிரி வாரலாம் வேணாம், வாரிட்டு வெட்டணும். அப்படியா? ஆமா, இதே மாதிரி இங்க வாரு. இதே மாதிரி இந்த சைடு உச்சி வெத்தல எங்க இது எச்சு உச்சி வெத்த. இந்த மாதிரி எடுக்கணும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கதே வெட்டு. கரெக்டா இடு. இப்படிதானே உச்சி எத்திருக்கே இல்லையா? எடுத்திருக்கேன். அதை எடு. இப்போ அதெல்லாம் எது? உச்சி நவுத்து. இதானா? இப்போ வெட்டு. இப்போ அந்த லேயர் அப்படியே வெட்டு. அந்த சீப்பு வச்சு மேல என்ன பண்ற? வெட்டு. போதும், பயமா இருக்கு எனக்கு. எப்படி வருமோன்னு தேமே, நீ இப்ப மேல ஸ்ப்ரே தண்ணி அடிச்சு ஸ்ப்ரே காமிச்சா சூப்பராயிரும். சூப்பரா இருக்கும். இப்ப நான் என் மண்டையை விட போறேன். எப்படி இருக்கு போது பாரு. ரெடி? வெட்டிட்டு நான் கீழே பின்னாடி வெட்டிட்டியா? ஓரளவுக்கு வெட்டிருக்கேன் உள்ள போய். ரெடி? 1 2 3. ஏய் ரொம்ப கேவலமா இருக்கு. ஏய் சூப்பரா இருக்குது தேமே. இவ்வளவு கேவலமான ஒரு நாள் கூட உங்க மூஞ்ச பார்த்ததே இல்ல. நீ வெட்டி இது நீ கரெக்டா வெட்டிது. கரெக்டா வெட்டிருக்கியா இல்லையா? இவ்வளவு தான் வெட்டிருக்கேன். மடி வெட்டு. இல்லங்க, இப்போ வந்து ஸ்ட்ரைட்டா பண்ணி ஸ்ப்ரே அடிக்கவா? ஸ்ட்ரைட்டா பண்ணி ஸ்ப்ரே அடிங்க. இதையே நான் அடிச்சிடுவா? அடிச்சிடுங்க. வாரு. ஏய் என்ன தைலம் வாடு. வாரு, நல்லா வாரு. நல்லா அடி. போதும். நல்லா வாரு. என்னது இவன் தைலம் ஸ்மெல் வருது? என்னது உள்ள போட்டிருக்க? என்ன போட்டிருந்த? அது முடி வளர்றதுக்காக ஏதோ ஒன்று போட்டுருக்கேன். ஏய் என்ன அப்துல் கலாம் மாதிரி ஆக்க போறேன். அட பாய் தேமே, என்ன தேமே இது? ஏய் தேமே, நீங்க எவ்வளவு அழகா இருப்பீங்க. ஓகே, அவ்வளோதான். இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வீடியோவா இருக்க போகுது. இது ஏன் நல்ல இப்படி விட்டுருக்க? இப்படி வாரு. இதுமே நம்ம கதை திறந்து போட்டுருக்கோம். எவன் திட்ட போகிறான்னு தெரியல. மேகம் இது இந்த ஒரு மொமெண்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணுறேன். இந்த மொமெண்ட் இப்போ தான் உன்னோட கைத்திறனே பார்க்க போகிறேன். ஆஹா. ஓ மண்டையெல்லாம் நான் தெரியா? ஓகே, அப்படிதான் தெய்வமே. சூப்பர் தெய்வமே. அப்படிதான்.
கையை நல்லா இப்படி உள்ள விடு. இப்படி நான் வேணா உள்ள விடவா? மூக்கெல்லாம் தண்ணி போகுது. கீழே இந்த இந்த அரை பாகத்தை என்ன பண்ண போற? ஏன் அப்படி மேலே கையை தூக்கிட்டே போற? ரொம்ப குட்டியாயிடுச்சு. நீ இந்த சைடு வா. திஸ் சைடு கம். இந்த சைடு தான் எனக்கு கரெக்டா இருக்கும். அப்ப நான் திரும்பிக்கிறேன். இல்ல வேணாம் இருங்க. ஓ அக்கா இது வச்சு வெட்ட போறியா? கத்திரிக்கோல் தானே எனக்கு வேற எதுவும் தெரியாது. மிஷின்ல வேணாம். மிஷின் வெட்டது இவனால மிஷின்ல தானே வெட்டியிருந்தேன். மிஷின்லலாம் இப்படி வச்சுட்டு கிரன்லாம் இருக்க தெரியாது எனக்கு. தேமே நீ ஏன் மேலே தூக்குற? இப்படிதாம்மா வெட்டணும், வேற எப்படிமா வெட்டுறது? கீழே இந்த இந்த கேப் என்ன பண்ண போற நீ? எதுக்கு இவ்வளோ தூரம்? கொஞ்சம் கீழே இருக்கு கையை. அது கொஞ்சம் கொஞ்சமா இறக்கிக்கலாம். சரி ஓகே. மொத்தமா இறக்கிட்டு சொட்டையாயிடும் அப்புறம் காமெடியா. ரெடி. நான் முன்னாடி போட்டுக்கவா? ஐயோ இவ்வளோ முடி இருக்க போது. கீழெல்லாம் போடாதீங்க தேவி முடிய. கடவுளே. முன்னாடி என்னையே எடுக்க சொல்லிருக்கலாம்ல. முன்னாடி போடு. முன்னாடி கடையிலே வெட்டிட்டு வந்தா ஈஸியா முடிஞ்சு. வெட்டு அவ்வளோதான். இல்லைன்னா மொட்டை தான் அடிக்கணும், அது வேற விஷயம். மொட்டைனா ஒரே தான் சருன்னு வலிச்சிடலாம். சரி ஓகே ட்ரை பண்ணுறோம். நீ சைட்லலாம் கரெக்டாகவே வெட்டலன்னு தெரியல. பர்ஃபெக்ட். ஆஹா பிரமிடு இப்படி வெட்டணுமா? நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி என் தம்பிக்கு முடி வெட்டி விட்டேன். பயங்கரமாக வெட்டி விட்டேன். சரி. அதுக்கப்புறம் என்கிட்ட வரவே இல்லை அவன். அதே மாதிரி தான் இதுவும் இருக்க போகுது. ஐயோ கடவுளே. இந்த ஊரில் தேமி இப்படி போட்டு இருக்கலாம் தேமி. என்ன பயம்னா இந்த ஊரில் ஒவ்வொரு வீட்லையும் நாய் இருக்கும். அதனால என்ன? நாய் இருக்கிறதால என்ன? அதனால என்ன? இந்த முடி இந்த மண்டையை வச்சுக்கிட்டு இந்த மண்டையை வச்சுக்கிட்டு தேமி சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். என்ன பிரமிடு மாதிரி வெட்டணுன்ட்டு. பிரமிடாவே ஆக்கிட்டியே தேமி என் மண்டையா. சிரிக்கூடாது, வெட்டுமா சிரிக்கூடாது தேமி. வயிறு குலுங்கும். வயிறு குலுங்க என்ன? ஒரு லேயரா வெட்டுறியா? எப்படி வெட்டுற நீ தேமே? தெய்வமே. தூக்கி தூக்கி அப்படியே வெட்டணும். அவ்வளோதான். அவ்வளோதானா? தூக்கணும், அப்படியே இப்படி பார்க்கணும், வெட்டணும், இப்படி வெட்டணும். ஓகே. தூக்கணும், இப்படி பார்க்கணும், வெட்டணும். இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம எங்கே வெட்டியிருக்கோம்னு தெரிஞ்சிடும். இந்த அளவு வெட்டியிருக்கோம்னா சரி லைட்டாக இப்படி ட்ரிம் பண்ணி விட்டுக்கணும். ஓகே. அடுத்து உனக்கு தான். எனக்கா? எனக்கு எதுக்கு? போதுமா வெட்டினதே? இதெல்லாம் 0 போட்டுக்கலாம் நீ. இது கையில் வெட்டுவேன் நீ. இந்த சைடு ஏதோ கையில் வெட்டுவேன் நீ. ஆமாம் வெட்டணும். இன்னும் வெட்டவே இல்லையே. கண்பாசிப்பி. ஓகே 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 ஓகே. எதையுமே குச்சி குச்சா இருக்குது. அப்பா எப்படி வெட்டணும்னே தெரியல கடவுளே. தேவ சூப்பரா ஆயிடுச்சு தேமே மண்டை. இப்போ மூஞ்சி மாதிரி இருக்கு. வாவ் கப்பரக்கா மண்டை மாதிரி ஆயிடுச்சு. கப்பரக்கா மண்டை. இங்க நிறைய இருக்கு தேமே இந்த இடத்துல. இந்த இடம் ஃபீல் ஆகுது. இந்த இடம் அதிகமா இருக்குது. இந்த இடத்துலயா? நீ சின்னதாவே இந்த இடத்துலலாம் ரொம்ப சின்னதாகிட்டேன் தேமே. அது வெட்டி இதை வெட்டி நீ இப்படி வச்சு வெட்டு தேமே. இதை வெட்ட கரெக்ட் ஆயிடும். வெட்ட சின்னதாகும். அந்த சின்னது அது கூட மேட்ச் ஆயிடும். அதை வெட்டு. இப்படி எடுத்துட்டு இப்படி எடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல 2ஆ பிரிச்சோம்ல. சரி எதை எங்க 2ஆ பிரிச்சா? இங்க 2ஆ பிரிச்சேன்ல. ஆமா ஆமா ஆமா. இப்போ அந்த இடத்தை வெட்டணும். வெட்டு தேமே. இப்படி வாரியே வெட்டு தேமே. எப்படி? இப்படி இப்படி இந்த வாரணா வாக்கிலே வெட்டு.
ஏன் இவ்வளோ நேரம் வெட்டுற? ஓகே 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 டாமியங்குர். பார்த்து கை. நான் ஒன்று ஒரு ஐடியா சொல்கிறேன் பாரு. இங்கே பாரு, இங்கே பாரு. இப்படி இப்படி வாரேன், இப்படி வாரிட்டு இப்படியே கை விட்டு வெட்டு. அப்படி வெட்ட முடியாதா? எல்லாம் ஈஸியா சொல்லலாம், பண்றது கஷ்டம். நான் அடுத்து உனக்கு வெட்டுறேன் பாரு. இங்க நிறைய முடி இருக்குதே. வெட்டு. நிறைய முடி இதான் வெட்டதான் செய்யணும். ஓகே, இனிமேல் உனக்கு ஒரு கைத்தொழில் ஒன்று வந்துடும்னு நினைக்கிறேன். இதை மட்டும் நீ கரெக்டாக வெட்டா. இனிமேல் எனக்கு நிறைய கருவேப்பிலை கொடு. மாதம் மாதம் எனக்கு முடி இந்த மாதிரி வெட்டி விடு. இங்கே இந்த லண்டன்லேயே ஒரு பார்பர் ஷாப்பு வச்சு கொடுத்துருவோம். உனக்கு நீ தானே வெட்ட பழகுற, உனக்கு தான் வச்சு தரப்போகிறேன். என்ன சொல்கிற? அவ்வளோதான். சூப்பர் தெய்வமே. இதை தான் நீ மிஷின் போட்டுக்கலாம். இந்த இடத்த நீ ஏன் மிஷின் போடலன்னு தெரில. ஓகே, ஒரு வழியாக வெட்டி முடிக்க போகிறான்னு நினைக்கிறேன். தேமே சூப்பர் தேமே. இப்போ ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருக்கேன். என்ன தேமே? எனக்கு அப்படி தெரியல. ஏன் இல்லையா? என்ன இப்படி சொல்கிற? சத்தியமா எனக்கு பார்க்குற மாதிரி தெரியல. அபூர்வ சகோதரர்கள் மாதிரி ஆயிட்டேன். நல்லா இருக்கா இல்லையா மண்டை? ரொம்ப வலிச்சுட்டு இருந்தேன் இந்த இடத்துல. இந்த இடம்லாம் ஒட்டையா வெட்டி விடுதேமே. இந்த இடம் நிறைய இருக்குதேமே. அந்த இடம் வெட்டவே போல. வெட்டு. இங்க வா ஃபர்ஸ்ட். அது இந்த வெட்டு, அதுக்கு வெட்டு. இதுவே இன்னும் முடிக்கலையா நீ? எந்த இடம் அதிகமாக இருக்கோ பார்த்து பார்த்து கழிச்சு விட்டுக்கிட்டே இரு. ரெண்டக்கா. What is this haircut, man? Where you went and with? அவ்வளோதான், எல்லாரும் ஷாக் ஆக போகிறாங்க. என்னதையுமே கண்டிப்பா ரோட்டில் போய் பார்த்ததுமே வாவ் ஹேண்ட்ஸம் பாய். ஓ வாவ் ஹேண்ட்ஸம் பாய். எல்லாரும் நாய்க்குட்டிலாம் மயங்கி இவ்வளோ போகுது. ஆனால் நீங்கள் எத்தனையோ ஹேர் கட் வெட்டியிருக்கீங்களே தேமே. இவ்வளோ கேவலமாக நான் ஒரு நாள் உங்களை பார்த்தது இல்லையே. இது கேவலமாவா இருக்கு தேமே? எனக்கு என்னமோ எனக்கு இங்கே பார்க்கும்போது நல்லா இருக்க மாதிரி இருக்கு. அப்படியா? ஆமாம், நீ இந்த சைடு வெட்டினா கொஞ்சம் ஓகே ஆயிரும்னு நினைக்கிறேன். நீ அதான் நீ அங்கங்கே விட்டு வெட்டாதேமே. இதை பார்த்தேமே இங்கே அது வெட்டிட்டியா? அது வாரிட்டு அதுக்கு இன்னும் கொஞ்சம் முன்னாடி வா. முன்னாடி அது கீழே கொஞ்சம் வெட்டணுமா? முன்னாடினா எனக்கு முன்னாடி. உன்னைய முன்னாடி வர சொல்ல, என் மண்டைக்கு முன்னாடி. இப்போ ஒரு இடத்த வெட்டினல, அந்த இடத்துக்கு முன்னாடி. இப்போ இங்கே வெட்டினா இந்த இடம், இங்கே வெட்டினா இங்கே, இங்கே வெட்டினா இங்கே. 4 நாள் தான் வெட்டுதுங்க பொண்ணுங்க இங்கே. அடுத்து திரும்பி எடுத்துட்டு நீ ஏடாகணுமா எடுக்கிற? எப்படி எடுக்கிறானே தெரில. இன்னொன்று பார்த்துருக்கேன் கடையில். இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போது ஜஸ்ட்டு இப்படி நேராக வெட்டுவாங்க. அது நான் பார்த்துருக்கேன். வெயிட் பண்ணுங்க, முதல்ல இதெல்லாம் முடிப்போம். இங்கே நிறைய இருக்குது. நிறையா தான் இருக்குது. சீக்கிரம் கொஞ்சம் நிறைய கொதறணும். வெயிட் பண்ணுங்க. கொதறணுமா? ப்ராப்பராக வெட்டி விடு தெய்வமே ப்ளீஸ். நீ மட்டும் அதுதான் ஆசை தெய்வமே. அவ்வளோதான். இனிமே என் மண்டை தான் உனக்கு பலிக்காடு. எங்கேயோ வெட்டி எங்கேயோ வெட்டுறாயா? கரெக்டாக வைக்கிறியா கையை? எங்கேயோ. நான் வந்து 2 நிமிஷம் தியானத்தில் இருக்க போகிறேன். நீ எப்படி வெட்டுறன்னு பார்க்க போகிறேன். டட்டரா நீ ஸ்பைக் வச்சு விட்றியா? வெட்டுறதே நீ பெரும்பாடா இருக்கும். ஸ்பைக்கு தான் முக்கியம். ஏன் அப்படி வரலையோ கையில்? அது கொஞ்சம் வர மாட்டேங்குது. அதுதான் வேணும். அதுதான் நீ கையை உள்ளே விட்டுரு வாரத்துக்கு பதிலாக. அவ்வளோதான். இப்போ
இப்போ என்ன பிரச்சனைனா நீயும் சேர்ந்து குளிக்கணும், நீயும் குளிச்சிடணும். சாரி. ஆமா, வேற வழி இல்லை. ஆமாம், இப்போ உன் மேலேயே முடியா இருக்கும். ஆனால் அதேமாதிரி எங்கள் வீட்டிலலாம் சின்ன வயசில் முடியோட வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சரி, ஏன் தெரியலையா? நம்ம உள்ள உட்காந்து முடிய வெட்டுறோம். உள்ளே உட்காந்தா அதேமாதிரி உள்ள ஓகே வீட்டுக்குள்ளே வந்து இதை வெட்டுதேமே நேரா. நம்ம இது வெட்டலாமா வெட்டக்கூடாதானே தெரில. நம்ம பாணிக்கு வெட்டிக்கிட்டு இருக்கோம். என்னமே அதெல்லாம் வெட்டலாமா? நேராக வெட்டுதேமே. இப்போ இதில் தான் உன்னோட கைத்திறனே இருக்கு. பாப்பா எப்படி நேராக வெட்டுறலாம் பார்ப்போம். கமான். மண்சட்டி மாதிரி ஆயிடுச்சு என் மண்டை. அங்கேருந்து வாதேமே. அங்கெல்லாம் ஓரளவுக்கு குச்சி குச்சா தேத்தா இல்லைல்ல? ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்குது. இப்போ இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் கட் பண்ணணும். இந்த இடத்துல கொஞ்சம் முடி அதிகமாக தெரியுது. ஆமாம், நீ 9ல் போட்டு வெட்டினா 6ல் போட்டு வெட்டணும் தெய்வமே. 6னா ரொம்ப ஒட்டி. அப்போ 9ல் போட்டு வெட்டு, 12 போட்டு வெட்டியிருக்க நீ. சரி விடு, இப்போ வெட்டி முடியுத முடிச்சு விடு. எவ்வளோ நேரம்? ரொம்ப லென்த்தாக போகுது. வீடியோ வேற கட் ஆகாமல் போயிட்டுருக்கு. போதும். நமக்கு முடிச்சுட்டு நம்ம காமிக்கலாம். ஃபினிஷிங் எண்டோட அப்படியா பாஸ் பண்ணிடுவோமா? பாஸ் பண்ணிட்டு முடிச்சுட்டு காமிக்கலாம். ரொம்ப நேரம் போயிட்டு இருக்கு. 1/2 மணி நேரம் யார் பாப்பா? சரி ஓகே, பாஸ் பண்ணிட்டு அப்புறம் வரேன். ஓகே, இந்த இடத்துல நிறைய சப்பனம் கட்டாய மாதிரி கிடக்கு. அது அப்படியே இருக்கட்டும். ஒரு வழியா வெட்டிட்டா எப்படி இருக்க போன்னு தெரியல. தெரியுமே அப்படிதான். அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே ஆன்ட்டி ஒரு 2 மாதத்துக்கு திட்ட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் இப்படி கீழே? ஓகே பாரு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சப்பனங்க மாட்டேன். பரவாயில்ல வாரு. ஆஹா அற்புதம். எப்படி இதேமே ஸ்மார்ட் ஆகிட்ட மாதிரி இருக்கு. ஓகே, இதுக்கு மேலே ஓகேவா? முடி சூப்பர் தேமே. இன்னும் கொஞ்சம் தூக்கி வருதேமே. அவ்வளோதான். அப்படிதான். சூப்பர் தேமே. ப்ரொஃபஷனலாக ஆகிட்டேன். அவ்வளோதான். இனிமேல் ஆன்ட்டி திட்ட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கு? அற்புதமாக இருக்கிறதா? ஓகே, ஒவ்வொரு வீட்லேயும் இதே மாதிரி, எல்லார் வீட்லேயும் இதே மாதிரி ஒரு ஒய்ஃப் இருந்தாங்கன்னா, இந்த மாதிரி வெட்டுறதுக்கு ஒய்ஃப் இருந்தாங்கன்னா, ஐ மீன் மெயினாக லண்டனில் நீங்கள் செல்ஃப் கட்டிங் கற்றுக்கிட்டிங்கன்னா இட்ஸ் பெஸ்ட். தேவையில்லாமல் போயிட்டு 12 பவுண்டு 13 பவுண்டு 1200 செலவு பண்ணுறதுக்கு வீட்லேயே இதே மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணிட்டு ஒய்ஃபு கூட துணைக்கிருந்தாங்கன்னா ஜம்முன்னு வெட்டலாம், 1000 ரூபாய் சேவ் பண்ணலாம். யார் சொன்னா? எனக்கு அப்போ யார் காசு தருவா? எனக்கு 1500 ரூபா வேணும், 2000 ரூபா வேணும் முடி வெட்டுறதுக்கு. ஐயோ. அவ்வளோதான், கட் பண்ணுறோம்.